ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டெய்லி லைஃப்க்கு தேவையான யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லைங்க, எவ்வளோ அழுக்கான மேட்டாக இருந்தாலும் சரிங்க, இந்த ஒரு டிப்ஸு தெரிஞ்சால் போதுங்க, மேட்டு நமக்கு பளிச்சுன்னு ஆகிடுங்க. அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு பர்ஸு நம்ம எடுத்துக்கலாங்க. இந்த பர்ஸை நம்ம எப்படி யூஸ் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். இந்த பர்ஸை நம்ம சைடில் வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒரு பேக் எடுத்துக்கலாம். நான் இங்கே பாருங்கள், ஒரு கட்டை பேக் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நம்ம பேக் எடுத்ததுக்கப்புறம் இந்த பேக் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம வச்சுருக்க அந்த மணி பர்ஸ் எடுத்துக்கலாங்க. மணி பர்ஸ் எடுத்து ஜிப்பை ஓப்பன் பண்ணி அந்த கட்டை பேக் உள்ளுக்குள்ளே நீங்கள் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒரு சேஃப்டி பின் எடுத்துக்கலாம். சேஃப்டி பின் எடுத்து நீங்கள் அந்த பர்ஸை அந்த பேக்கை சேர்த்து நீங்கள் சேஃப்டி பின் பண்ணிக்கணுங்க. நான் பாருங்கள், இது போல் பின் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் பின் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டு, அதுக்கப்புறம் ரேஷன் பொருட்கள் வாங்குறதுக்கு பணம் வச்சுக்கிறோங்க. இந்த மாதிரி நம்ம கார்டு பணம் வச்சுட்டு எப்போதும் போல் ஜிப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கட்டை பேக்கை க்ளோஸ் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி அழகாக நீங்கள் ஃபோல்டு பண்ணி மார்க்கெட்டுக்கோ இல்லை ரேஷன் கடைக்கோ கொண்டு போகும்போது அந்த பணமாக இருக்கட்டும் பர்ஸாக இருக்கட்டும்ங்க நமக்கு மிஸ்ஸே ஆகாதுங்க. கண்டிப்பாக இந்த சின்ன டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம வீட்டில் இது போல் மெட்டல் வளையல் நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா, இந்த மாதிரி நம்ம வளையல் யூஸ் பண்ணும்போது ஒரு டைம் நீங்கள் வளையல் போட்டு யூஸ் பண்ணாலே போதுங்க, அந்த வளையல் நமக்கு நல்லாவே நமக்கு மடங்கி போயிடுங்க. அந்த மாதிரி நமக்கு மடங்கி போச்சுன்னா நிறைய பேர் வளையல் போட மாட்டாங்க, தூக்கி வீசிடுவாங்க. அந்த மாதிரி பண்ணாமல் அந்த வளையல் இது போல் சரி பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியுங்க. நல்லா இருக்கிற வளையல் ஃபுல்லாகவும் நீங்கள் சைடில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட மடங்கி போன வளையல் இருக்கு இல்லையா, அது எல்லாமே நம்ம சைடில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஒரு கிளாஸ் எடுத்துக்கலாங்க. இது போல் கொஞ்சம் மீடியமாகிற கிளாஸ் எடுத்துக்கிட்டேன். கிளாஸ் நம்ம எடுத்ததுக்கப்புறம் கிளாஸை நம்ம திருப்பி வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் மடங்கி போன வளையல் எடுத்து அந்த கிளாஸ் மேலே இது போல் நீங்கள் போட்டு எல்லா பக்கமும் கை வச்சு இது போல் அழுத்தினா போதுங்க. அந்த மடங்கி போன வளையல் நமக்கு நல்லா ரவுண்ட் ஷேப்பில் நேராக நமக்கு கிடைச்சிருங்க. இதே போல் எத்தனை வளையல் இருந்தாலும் இது போல் கிளாஸ் மேலே போட்டு அழகாக அழுத்தினீங்கன்னா அந்த வளையல் ஃபுல்லாகவும் நமக்கு ரவுண்ட் ஷேப்பில் கிடைச்சிருங்க. இப்போ நம்ம ரவுண்ட் ஷேப்பில் எல்லா வளையலும் அழுத்தி எடுத்தாச்சுங்க. அதுக்கப்புறம் நம்ம கிளாஸ் எடுத்து ஒரு ஓரை வச்சு இப்போ நீங்களே பாருங்கள், ஃபஸ்ட்டு எந்த அளவுக்கு வளையல் மடங்கி போயிருந்துச்சு, ஆனால் இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நமக்கு ரவுண்ட் ஷேப்பில் கிடச்சிருக்கு. இப்போ நீங்கள் எப்போதும் போல் வளையல் யூஸ் பண்ணிக்கலாம், தூக்கி போட வேண்டாங்க. கண்டிப்பாக இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம வீட்டில் நம்ம சாம்பார் சேர்த்துக்கோ இல்லை பொரியல் சேர்த்துக்கோ நம்ம தேங்காய் துருவி வச்சு நம்ம துருவி எடுப்போம். அப்படிலாம் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுப்போம். அந்த மாதிரி பண்ணாமல் இது போலவும் அழகாக நீங்கள் துருவி எடுத்துக்கலாங்க. நான் அதுக்காக பாருங்கள், இது போல் காய் துருவர் பிளேட் எடுத்துருக்கேன். பிளேட் எடுத்து நீங்கள் அழகாக நீங்கள் தேங்காய் தேய்ச்சாலே போதுங்க. நம்ம எப்படி தேங்காய் துருவி எடுக்கிறோமோ நமக்கு அப்படி தான் இருக்கும். பாருங்கள், அழகாக தேங்காய் ஃபுல்லாகவும் அழகாக நான் தேய்ச்சி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி நீங்கள் தேய்ச்சதுக்கப்புறம் எப்போதும் போல் நீங்கள் ஸ்டோர் பண்ணி அப்படிலாம் நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் சாம்பாருக்கு ரசத்துக்கு பொருட்கள் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக அந்த சின்ன டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம வீட்டில் நம்ம குக்கரில் சாம்பாருக்கெல்லாம் பருப்பு வைக்கும்போது பார்த்தீங்கன்னா தண்ணி நமக்கு கொஞ்சம் ஜாஸ்தியானாலுமே குக்கர் மூடி போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சோம்னா அந்த விசில் வர டைமில் நமக்கு தண்ணி ஃபுல்லாக வெளியில் தெரிச்சிருங்க. அந்த மாதிரி நமக்கு தண்ணி வெளியே வராமல் இருக்கிறதுக்காக அந்த பருப்புக்குள்ளே நீங்கள் என்ன சேர்ப்பீங்களோ அது ஃபுல்லாக நீங்கள் சேர்த்துட்டு அது கூடவே இது போல் சின்னதாக கப்போ இல்லை கிளாஸோ நீங்கள் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம எப்போதும் போல் குக்கர் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம விசில் நம்ம போட்டு விட்டுடலாம். எப்போதும் போல் நீங்கள் எத்தனை விசில் நீங்கள் வச்சாலும் சரிங்க, தண்ணி நமக்கு சுத்தமாக வெளியில் தெறிக்கவே செய்யாது. இப்போ நீங்களே பாருங்கள், விசில் ஃபுல்லாக நமக்கு வந்துடுச்சுங்க. விசில் வந்ததுக்கப்புறம் விசில் ஃபுல்லாக நீங்கள் ஆற விட்டு அதுக்கப்புறம் நம்ம விசில் எடுத்துடலாங்க. அதுக்கப்புறம் நம்ம குக்கர் மூடி ஓப்பன் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பருப்பு எல்லாமே நமக்கு ரொம்ப சூப்பராக பூ போல் வெந்து வந்திருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு கரண்டி வச்சு நம்ம அந்த கிளாஸோ இல்லை கப்போ நம்ம எடுத்துடலாங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தி நீங்கள் வச்சுருந்தாலுமே தண்ணி நமக்கு வெளியில் தெறிக்கவும் செய்யாது. ரொம்ப ஈஸியாக நமக்கு டக்குனுமே வேலை முடிஞ்சிடும். கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம வெளியில் போகும்போது கண்டிப்பாக நம்ம ஹேண்ட்பேக் கொண்டு போவோங்க. அதோடு பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி கேனை கொண்டு போகலையா, அந்த மாதிரி நம்ம தண்ணி கேன் கொண்டு போகும்போது மறக்காமல் இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஹேண்ட்பேக் நான் ஜிப்பை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம ஒரு சேஃப்டி பின்னு, அதுக்கப்புறம் நம்ம ஒரு லப்பர் பேண்ட் எடுத்துக்கலாங்க. எடுத்துகிட்டு நம்ம அந்த ஹேண்ட்பேக் சைடில் கார்னரில் பாருங்கள், கார்னரில் நீங்கள் அந்த ஹேண்ட்பேக் உள்ளுக்குள்ளே நீங்கள் சேஃப்டி பின் பண்ணிக்கணுங்க. இந்த மாதிரி நம்ம சேஃப்டி பின் பண்ணதுக்கப்புறம் இந்த பேக்கை நம்ம அப்படியே வச்சுக்கலாம்.
அதுக்கப்புறம் நம்ம வாட்டர் கேன் எடுத்துக்கலாங்க. வாட்டர் கேன் எடுத்ததுக்கப்புறம் எப்போதும் போல் தண்ணி பிடிச்சி டைட்டாக மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அந்த வாட்டர் கேன் நம்ம எடுத்ததுக்கப்புறம் அந்த ஹேண்ட் பேக்கில் நீங்கள் வாட்டர் கேனை வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ரப்பர் போட்டோம் இல்லையா, அந்த ரப்பர் எடுத்து நீங்கள் அந்த பாட்டில் மேலே இது போல் நீங்கள் போட்டு வச்சுருங்க. இந்த மாதிரி நீங்கள் வாட்டர் கேன் வச்சு நீங்கள் கொண்டு போனீங்கன்னா அந்த வாட்டர் கேன் நமக்கு கீழே சாயாமல் இருக்கும். கீழே நமக்கு சாயம் இருந்தாலே அந்த பேக்காக இருக்கட்டும், பேக்கில் இருக்கிற பொருளாக இருக்கட்டுங்க நமக்கு நலையவே செய்யாது. ரொம்பவே நமக்கு சேஃப்டியாகவும் இருக்குங்க. கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அடுத்த டிப்பே என்னன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம வீட்டில் இது போல் ஒரு மூடினை எடுத்துக்கோங்க. இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். சிசர் எடுத்துக்கலாங்க. சிசர் எடுத்து மூடியை நம்ம பாதியை கட் பண்ணிக்கலாம். ஒரு பாதி மட்டும் எடுத்துக்கிறேங்க. இன்னொரு பாதி நம்ம சைடில் வச்சுக்கலாம். ஒரு பாதி எடுத்து நீங்கள் 2-3 பீஸு போல் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ நான் பாருங்கள், மொத்தமாக ஒரு 3 பீஸ் மட்டும் கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் நமக்கு அந்த மூடி மேல் நமக்கு கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கிறதுனால மறுபடி சிசர் எடுத்து கொஞ்சமாக நான் கட் பண்ணி எடுத்துடுறேங்க. இந்த மாதிரி நீங்களும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒரு கம்பி எடுத்துக்கலாம். கம்பி எடுத்து அடுப்பில் ஹீட் பண்ணதுக்கப்புறம் ஒவ்வொரு முடியிலும் நீங்கள் கேப் விட்டு 2 ஹோல்ஸ் போல் நீங்கள் போட்டு எடுத்துக்கோங்க. பாருங்கள், 2 ஹோல்ஸ் போல் நான் போட்டு எடுத்துருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் நம்ம அடிக்கடிக்கு பயன்படுத்தக்கூடிய கம்மல் இருக்கு இல்லையா, அந்த கம்மல் எடுத்து அழகாக நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். நான் வீடியோவில் காமிக்கிற பாருங்கள். அந்த கம்மல் நீங்கள் போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கம்மல் பட்டன் நீங்கள் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்ககிட்ட எத்தனை செட்டு கம்மல் இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணி இந்த மாதிரி அழகாக நீங்கள் மாட்டி வச்சுக்கலாம். இந்த மாதிரி மாட்டி வச்சதுக்கப்புறம் எப்போதும் போல் ஒரு டப்பாவில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணாலே போதும். எப்போ எடுத்து யூஸ் பண்ணாலுமே நமக்கு பார்க்கவும் ரொம்ப நீட்டாக இருக்கும். எடுத்து யூஸ் பண்ண ரொம்ப ஈஸியாகவும் இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம வீட்டில் எவ்வளோ அழுக்கான மேட்டாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, இந்த ஒரு டிப்ஸு தெரிஞ்சால் போதும். மேட்டு நமக்கு நிமிஷத்தில் பளிச்சுன்னு ஆகிடுங்க. அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நான் இன்றைக்கி இந்த ஒரு மேட்டு மட்டும் தாங்க எடுத்திருக்கேன். இந்த மேட்டை நம்ம எப்படி க்ளீன் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். மேட்டை ஊற வைக்கிறதுக்கு நம்ம தண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி பாருங்கள், ஒரே ஒரு மேட்டு மட்டும் தாங்க க்ளீன் பண்ண போகிறோம். அதனால் கொஞ்சமாக தண்ணி எடுத்துருக்கேன். ஒரு அரை ஸ்பூனுக்கு மட்டும் இட்லிக்கு போடக்கூடிய சுடை நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம துணிக்கு சேர்க்கக்கூடிய எந்த துணி போட்டிருந்தாலும் ஒரு அரை டீஸ்பூனுக்கு நான் சேர்த்துக்கிறேங்க. அதுக்கப்புறம் கை வச்சு நல்லா நம்ம கலந்து விட்டுடலாம். அதுக்கப்புறம் நம்ம மேட் எடுத்துக்கலாங்க. நம்ம வீட்டில் எவ்வளோ அழுக்கான மேட் இருந்தாலும் சரிங்க, அந்த மேட் எல்லாமே நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நீங்கள் அந்த தண்ணி உள்ளுக்குள்ளே போட்டு நீங்கள் ஊற வச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா நீங்கள் கை வச்சு அழுத்தி நீங்கள் ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக நீங்கள் ஒரு 5 நிமிஷமாக அதை நீங்கள் ஊற வச்சுக்கணுங்க. இப்போ பாருங்கள், 5 நிமிஷம் போல் ஆயிடுச்சுங்க. அந்த தண்ணி கலர் நீங்களே பாருங்கள், அந்த அழுக்கெல்லாம் நமக்கு மேலே வந்திருக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒரு டைம் கை வச்சு இந்த மாதிரி நம்ம மேட்டு மேலே நல்லா நம்ம அழுத்தி எடுக்கணுங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது அந்த மேட்டுக்கிற அழுக்கு நமக்கு நிறைய வந்திருக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம மேட் எடுத்துக்கலாங்க. மேட் எடுத்து நம்ம சைடில் வச்சுக்கலாம். இந்த அழுக்கு தனியாக மறுபடியும் நீங்கள் மேட்டு க்ளீன் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம். அப்படிலாம் நீங்கள் கீழேயுமே ஊற்றிடலாம். இப்போ நான் பாருங்கள், மேட்டை நான் கீழே போட்டு வச்சுக்கிட்டேன். இது போல் நான் மேட்டை தரையில் போட்டு வச்சுக்கிட்டேங்க. இந்த மாதிரி நம்ம போட்டு வச்சதுக்கப்புறம் நீங்களே பாருங்கள், மேட்டில் இருக்கிற அழுக்கு நமக்கு 3/4 அழுக்கு மேலே நமக்கு அழுக்கு எல்லாமே போயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் நான் சோப்பு எடுத்துக்கிறேன். சோப்பு எடுத்துனா லைட்டாக நான் போட்டுக்கிறேங்க. அதுக்கப்புறம் நம்ம ப்ரஷ் எடுத்துக்கலாங்க. ப்ரஷ் எடுத்து நீங்கள் ஒரு டைம் லைட்டாக நீங்கள் தேய்ச்சா போதும். அதிகமாக நீங்கள் தேய்க்க வேண்டாங்க. ஏன்னா ஏற்கனவே அழுக்கெல்லாம் போயிடுச்சு. இருந்தாலுமே ஒரு டைம் நீங்கள் ப்ரஷ் நீங்கள் தேய்ச்சிங்கன்னா நமக்கு இன்னமும் அழுக்கு போயிடுங்க. இப்போ நான் பாருங்கள் தேய்ச்சிட்டேன். இந்த மாதிரி நம்ம தேய்ச்சதுக்கப்புறம் எப்போதும் போல் தண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி எடுத்துகிட்டு நம்ம மேட்டை தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணிக்கலாங்க. நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு க்ளீனாக இருக்குன்னுட்டு. அதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் பக்கெட்டில் தண்ணி வச்சுக்கலாம். 2-3 டைம் நீங்கள் அழிச்சதுக்கப்புறம் கடைசி பக்கெட் தண்ணியில் கொஞ்சமாக நீங்கள் வாசனைக்காக டெட்டால் நீங்கள் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம மேட்டை அழைச்சிக்கலாம். இந்த மாதிரி நம்ம மேட்லாம் க்ளீன் பண்ணும்போது கை வலிக்கு கால் வலிக்கு நம்ம க்ளீன் பண்ணணும்னு அவசியம் கிடையாதுங்க. எவ்வளோ அழுக்கான மேட்டாக இருந்தாலும் சரிங்க, இந்த மாதிரி ஊற வச்சு அழகாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இனி எவ்வளோ அழுக்கான மேட்டாக இருந்தாலும் சரிங்க, குப்பையில் தூக்கி போட மாட்டீங்க. இந்த ஒரு டிப்ஸை தெரிஞ்சு சூப்பராக க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.